பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் பத்தி பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸ் பேயரோட இன்கம் அப் டு 12 lakhs வரை இருக்குன்னா அவங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டாம்னு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க டாக்ஸ் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா இன்கம் அப் டு 4 lakhs வரை இருக்குன்னா எந்த டாக்ஸ் பர்சன்டேஜும் இல்லை. இன்கம் 4 to 8 lakhs இருக்குன்னா 5%. அதே இது 8 lakh to 12 lakhs இருக்குன்னா 10%. 12 to 16 lakhs இன்கம் இருக்குன்னா 15%. 16 to 20 lakhs இருக்குன்னா 20%. 20 to 24 lakhs இருக்குன்னா 25%. 24 lakhsக்கு மேல போச்சுன்னா 30%. இதுல 12.75 lakhs வரையும் உள்ள salary taxpayers-க்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு கீழே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா 75,000 டாக்ஸ்ல இருந்து டிடக்ட் ஆயிரும். இந்த நியூ இன்கம் டாக்ஸ் பில் நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்கம் டாக்ஸ் வந்து ஃபினான்சியல் இயர் 25 to 26க்கு தான் அப்ளிகபிள் ஆகுமே ஒழிய இப்போ ஏப்ரல் 2025ல பண்ண போற ஃபைலிங்க்கு அப்ளிகபிள் ஆகாது. இந்த டாக்ஸ் ரிலீஃப்னால எக்கனாமி இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த டாக்ஸ் ரிலீஃப் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வேணா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். இதனால கன்சியூமரோட பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகி நேஷனல் எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணிருமானா அது எக்கனாமிக் க்ரோத்துக்கு லிமிடெட் இம்பாக்ட் தான் கொடுக்கும். இது மாதிரி ஃபினான்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.